கிருஷ்ணர் கொடைவள்ளல் கர்ணனை பார்க்க போயிருக்கிறாரு. அப்போது குளிப்பதற்காக எண்ணெயை தேய்ச்சிட்டு இருக்கிறாரு கர்ணன். உடனே கர்ணனை சோதிப்பதற்காக கிருஷ்ணர், கர்ணா எனக்கு அந்த பொற்கிண்ணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எதையுமே ஒரு கணம் யோசிக்காத கர்ணன், கர்ணா உனக்கு இல்லாத பொற்கிண்ணமா, அதான் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போது மேலும் கர்ணனை சோதிப்பதற்காக கிருஷ்ணர் கேட்குறாரு, தர்மம் செய்யும்போது இடது கையில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கர்ணன் சொல்கிறாரு, கிருஷ்ணா நான் குளிச்சுட்டு வந்து கொடுத்தேன்னா என் மனம் ஒரு கணம் இவருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனமானது சஞ்சடப்பட்டு போகும். கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்த உடனே நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆத்ம திருப்தியாக போயிடும் அப்படின்னு கிருஷ்ணரிடத்தில் சொன்னாராம் கர்ணன். அப்போது அகமகிழ்ந்த கிருஷ்ணர், கண்ணா இப்புவி உலகில் உனக்கு நிகரான ஒரு கொடை உள்ளம் இனி யாரும் இல்லை, இனி யாரும் பிறக்கப் போவது இல்லை என்று மனமாற கொடைவள்ளல் கர்ணனை பாராட்டினாராம் கிருஷ்ணர். இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மால் முடிந்த உதவியை எந்தவித பலனும் எதிர்பார்ப்பார் இன்றி பிறருக்கு செய்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம்.